பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ அமெரிக்கா தலையிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பல்களை ஒமானுக்கு சொந்தமான பகுதிகள் வழியாக போக வைக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு உள்ளூரில் தன்னோட செல்வாக்கு சரியுது அப்படிங்கிறத காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு. அவர் இஸ்ரேலுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. இஸ்ரேலுக்கு பயப்படுறதுங்கிறது வெறுமனே நாம் அதோட சைஸை பொறுத்து நாம் அதை முடிவு பண்ணக்கூடாது. கடந்த ஆயிரக்கணக்கான ட்ரேடிங் இந்த வார பயன்படுத்தி அவர் செஞ்சிருக்காரு. பல கப்பல்கள் என்ன செஞ்சதுன்னா, ஈரானுக்கு பணம் கொடுத்து பாஸ் பண்ணி வந்துச்சு. எப்பாடுபட்டாவது சீனா ரஷ்யாவை இந்த இடத்துக்குள்ள வரவிடாம பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையாது. இந்த பெண்டுலம் சிச்சுவேஷன் தான் அவருக்கு ட்ரம்ப்புக்கு பிரச்சனையை தவிர, மற்றபடி இஸ்ரேலோடு அவங்க சண்டையிடுறதுங்கிறது அவங்க கனவுலே நினைக்காது. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் சர்வதேச அரசியல் பேசுவதற்காக விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்த அந்த ஒரு கூட்டு இராணுவ நடவடிக்கை, ஒரு பெரிய போரை தொடுத்தாங்க. 2 நாடுகளுக்குமான 3 நாடுகள் இந்த போரில் பங்கெடுத்துட்டாங்க. ஒரு சீரியஸான இடத்துக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. மொத்த உலகமே பெரிய லெவலில் ஒரு எரிபொருள் நெருக்கடி சந்திச்சதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பிரச்சனை ஒரு 40-48 நாட்களுக்கு பிறகு ஒரு சைலண்ட்டை நோக்கி நகருது. 2 நாடுகளுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மியூச்சுவலாக சில ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி, ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை நோக்கி நகர போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருந்தது. அதுக்கு என்னென்ன டிமாண்டு, ஈரான் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் அதான் பேசப்பட பொருளாக இருந்துச்சு. சரி, சைலண்டாக போயிட்டுருக்கே, நிலைமை பழையபடி சீராமையுது. இந்தியா கூட அறிவிச்சாங்க எரிபொருள் எமர்ஜென்சிங்கிறது இல்லை அப்படின்லாம் டிக்ளேர் பண்ணாங்க. இப்படியே போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மறுபடியும் அந்த ஹார்முஸ் அந்த ரீஜன், அந்த நீரிணை பகுதியில் போயிட்டு இருந்த சில கப்பல்களை பர்டிகுலராக ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரிவெஞ்சாக அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் இதை படிக்கும்போது அப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையில் அங்கே என்ன நடக்குது, இது எதை நோக்கி கொண்டு போகிறாங்க சார்? என்ன நடந்ததுங்கிறத சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போது இந்த அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, வளைகுடா நாடுகளில் இருக்கிற மற்ற தன்னோட துணை நாடுகளோட சேர்ந்துட்டு அவங்க இந்த ஹார்முஸ் நீரிணை இருக்கு இல்லையா, அது ஒரு குறுகலான பரப்பு, ஒரு 33 கிலோமீட்டர் இருக்கலாம். அதில் 3/2 பங்கு ஈரானுக்கு பாத்தியப்பட்ட பகுதி, இன்னும் ஒரு பாகம் 3/1 பங்கு இவங்களுக்கு, ஒமானுக்கு உரிமையான ஒரு பகுதி. இது வரைக்கும் ஈரானுக்கு சொந்தமான நீர்ப்பரப்பு வழியாக தான் பெரும்பாலான கப்பல்கள் போயிட்டு இருந்தது, ஏன்னா பெருமளவு பரப்பு இருக்குன்னு. இப்போ அமெரிக்கா தலையிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பல்களை ஒமானுக்கு சொந்தமான பகுதிகள் வழியாக போக வைக்கிறாங்க. சட்டப்படி சரியாக தப்பாங்கிறது அப்புறம். இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த நீரிணைங்கிறது ஈரானுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி. அதை பிடிச்சி திருங்கினாங்கன்னா தன்னை பாதுகாத்துக்கலாங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் சுயஸ் கனால் ஒரு இதுக்கு சொந்தமாக இருக்குது, பனாமா நாட்டுக்கு சொந்தமாக இருக்குங்கும்போது அவர்கள் இதை தங்களோட அசட்டாக நினைக்கிறாங்க. இதில் வேற கப்பலை இந்த பாதை வழியாக திருப்பி விடும்போது ஈரான் அட்டாக் பண்ணுது, அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துது. அமெரிக்கா இதை காரணமாக வச்சுக்கிட்டு இந்த போர் நிறுத்தம் கேன்சல் ஆகிடுது, நாங்கள் அட்டாக் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 90 இடங்களில் தாக்குறாங்க. முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு பகுதிகள், அவங்களோட அணுமின்சார நிலையங்கள், இதெல்லாம் அடுத்ததாக சிவிலியன் டார்கெட்ஸையும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இவரோட அயத்துல்லா கொமேனியோட இறுதி நிகழ்வுக்கு வந்த நாடு, ஒரே ஒரு பாம்பில் எல்லாரையும் முடிச்சு கட்டியிருப்பேன், இருந்தாலும் பேசுறதுக்கு ஆள் வேணுமே, அவ்வளோ தலைவர் ஒன்றா கூட்டினாங்க. அதை நான் ஒரு பாம்பில் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம், பேச ஆள் வேணுமே, நான் விட்டு வச்சிருக்கேங்கிற மாதிரி ப்ரோவோக் பண்ணுற மாதிரியானதை பேசுகிறாரு. இதில் ட்ரம்ப்போட நிலைப்பாடு தான் சிக்கலானது. ஏன்னா ஈரானோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப லிமிட்டட். அவங்க ஹார்முஸ் நீரிணையோட அந்த உரிமைங்கிறது எங்களுக்கு இருக்கணுங்கிறாங்க. கட்டணம் வசூலிக்க போகிறதுல, ஆனால் அது எங்களுக்கு உரிமையான பகுதி அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. மற்ற இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கேட்குறதுன்னு அவர்களுடைய டிமாண்ட் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் ட்ரம்ப்புக்கு இருக்கிறது 100 சொச்சம் பிரச்சனை இருக்குது. ட்ரம்ப்புக்கு உள்ளூரில் தன்னோட செல்வாக்கு சரியுது அப்படிங்கிறத காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு.
ஒரு சில நாளில் இந்த போரை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்க முடியாததுலோட அவமானம் இருக்குது. அவர் இஸ்ரேலுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. இஸ்ரேலுக்கு பயப்படுறதுங்கிறது வெறுமனே நாம் அதோட சைஸை பொறுத்து நாம் அதை முடிவு பண்ணக்கூடாது. இஸ்ரேலோட செல்வாக்குங்கிறது ஒரு 90 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு நாடு தான்னாலும் கூட அமெரிக்காவினுடைய நம்முடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்குல்லையே அவங்களோட அந்த சென்ட்ரல் பேங்க்கு அது வந்து யூதர்களால் தான் கட்டுப்படுத்தப்படுது. அமெரிக்காவினுடைய ஊடகங்கள், சினிமா, அறிவுஜீவிகள் எல்லாருக்கும் இஸ்ரேலுடைய தாக்கம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற சினிமா நீங்கள் தொடர்ந்து அமெரிக்காவில் கிடைக்கிற சினிமா இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரம் பண்ணும், யூதர்கள் மீதான ஒரு பச்சாதாபத்தை உருவாக்கும். பத்திரிகைகள் அப்படி தான் இருக்கும், வேறு ரொம்பலாம் வேணாம். நியூயார்க் டைம்ஸில் ஈரானில் 164 குழந்தைகள் அமெரிக்காவினுடைய தாக்குதலால் கொல்லப்படுறாங்க, ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்படுறாங்க. 164 குழந்தைகள், அதுவும் அமெரிக்கா தாக்கி இறந்துருக்காங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஊடகங்கள் அதனால் தலைப்பு செய்தியாக வரணும். நியூயார்க் டைம்ஸில் இந்த செய்தி வந்தது 11வது பக்கத்தில். எவ்வளவு செல்வாக்குன்னு பாருங்கள். மக்களை வந்து வெறுப்பேற்றுற ஒரு கண்டென்ட் வந்து தலைப்பு செய்தியாக வராது, அங்கே போயிடும் எவ்வளோ பெரிய செய்தியாக இருந்தாலும். இதே போல் நீங்கள் பாட புத்தகங்கள்லேயும் கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கு இருக்கும், யூதர்களை வந்து பேம்பர் பண்ணுற மாதிரியான செய்திகள் இருக்கும். அதனால் ஒட்டுமொத்த அமெரிக்க சமுதாயமும் இன்டைரக்டாக இஸ்ரேலினுடைய நரேட்டிவ்னால் கட்டுப்படுத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய செல்வாக்கு அதிகம். இந்த இடத்தில் ஈரான் வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா இஸ்ரேல் தன்னுடைய மதிப்பை வளைகுடா நாடுகளோட டானாக இருக்கணுங்கிற அந்த ஸ்டேட்டஸை இழக்க வேண்டியிருக்கும். ட்ரம்ப்புக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது. கூடுதலாக ட்ரம்ப்புக்கு இருக்கிற இன்னொன்று என்னென்னு சொன்னால், கடந்த ஆயிரக்கணக்கான ட்ரேடிங் வந்து இந்த வார பயன்படுத்தி அவர் செஞ்சுருக்காரு. போர் நிறுத்தம் செய்யும்போது அவர் என்ன மாதிரியான ஸ்டாக்குகளை வாங்குறாருன்னா, போர் நடக்கும்போது ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு, போர் நிறுத்தத்தின் போது சில ஸ்டாக் வாங்குறாங்க. பெட்ரோலியம், டிஃபென்ஸ் ஸ்டாக்கெல்லாம் வாங்குறாங்க. அமெரிக்காவில் அந்த ட்ரோன் செய்கிற கான்ட்ராக்ட் இவங்களோட தரப்புக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு லாபம் பார்க்க வேண்டிய இடத்துலையே அவர் இருக்கார். அவரோட ஏஜ் ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்து இவருக்கு கீழே வர வேண்டியவங்க யார்? இவரோட சக்ஸஸர், இவருக்கு அடுத்து அந்த கட்சியை வழிநடத்த போகிறது யாருன்னு சொன்னால் துணை முதல்வர் ஜேடி வான்ஸா அல்லது பீட் ஹெக்ஸத்தா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. 2 பேரும் மேலே வர்றாங்க. இவ்வளவு கன்ஃபியூஷன், எக்கச்சக்க கன்ஃபியூஷன் இருக்குது. பேரை கெடுத்துக்கிறதா, அடுத்து தேர்தலில் ஜெயிக்கிறதா, இதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு விதமான ஒரு செயலுக்கு உங்களுக்கு சமாதானம் தேவைப்படுது. வேறொரு வகையில் தன்னோட பேரை காப்பாற்றிக்கணுங்கும் போது ஒரு தாக்குதல் தேவைப்படுது. கொடுமை. சில பிரச்சனைகள் நம்ம கவனிச்சோன்னா சுவாரஸ்யமானது இருக்கும். ஈரானில் அமெரிக்காவில் விலைவாசி உயர்ந்து இவங்களோட குடியரசுக் கட்சியோட செல்வாக்கு குறையுது. ஆனால் ஈரானில் அவங்களோட ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் ஏறுது. ஈரான் தன்னுடைய ஏவுகணை சேமிப்புக்கு இடங்கள் இருக்கு இல்லையா, இன்னொன்று அந்த லான்ச் பேட், இதெல்லாமே மண் சரிஞ்சு அடுத்த சில நாளில் அதை நார்மலுக்கு கொண்டு வர்றாங்க. ரஷ்யாவிலேருந்து அந்த காஸ்பியன் கடல் வழியாக தங்களுக்கு வேண்டிய ட்ரோன், இவங்க அந்த காமிகாசிக் ட்ரோன் எல்லாம் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யா அதை ரீஎன்ஜினியரிங் பண்ணி அதோட ஸ்பேர் எல்லாம் இப்போ அவன் உற்பத்தி பண்ணி அவன் இங்கே கொடுக்குறான், ஈரானுக்கு வருது. சீனாவோடு அவங்களோட உறவு வந்து வலுப்படுது. இந்த வளைகுடா நாடுகள்லாம் இருக்கிற பிற வளைகுடா நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த சொத்துக்களை விடுவிக்கிறாங்க. அவங்களுக்கு பல கப்பல்கள் என்ன செஞ்சதுன்னா, ஈரானுக்கு பணம் கொடுத்து பாஸ் பண்ணி வந்துச்சு. ஒரு பேரலுக்கு $2 பணம் கொடுத்து, $1 $2 பணம் கொடுத்து வந்தாங்க. இந்த போட்டியில் ஈரான் ஒரு கணிசமான வலுவை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிலிருந்து என்ன செய்கிறதுன்னு இவருக்கு தெரியல. ரொம்ப தற்காலிகமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. அவங்க மாற்றி குழப்பறதுல. இந்த முறையும் கூட போர் வந்து இவங்க 85 இடத்துல அடிச்சாங்கன்னா அவங்க இந்த பக்கம் திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க பக்ரைன், குவைத்தில் வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அவங்களுடைய பேஸில் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதில் அமெரிக்காவோட அந்த அட்டாக்குக்கு பதிலடியாக வந்து ஈரானும் வந்து குவைத், பக்ரைனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய யூஎஸோட சில பேஸில் இருக்குது, அதெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாற்றி வார் போகுது, மாற்றி திரும்ப அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னோட பிரச்சனை என்னென்னா, இந்த பிரச்சனை ஏன் மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? இது முடிகிற மாதிரி போச்சு, இது ஏன் திரும்ப மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த ஆரம்பிக்கிறதுக்கான காரணம், ஈரான் நாளைக்கு இது அமைதி நோக்கி போச்சுன்னா ஈரான் வந்து மறுபடியும் வளைகுடாவில் மிகப்பெரிய ஒரு டாமினேட் ஒரு நாடாக வந்துடும், அது நாளைக்கு நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஈரானுக்கு வந்து பயந்து இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்களா? அல்லது உண்மையிலே வந்து ஈரான் பண்ண அந்த பர்டிகுலர் கப்பல்ஸ் அவங்க அட்டாக் பண்ண தான் அமெரிக்கா இதில் உள்ள வரதுக்கு மறுபடியும் காரணமா? இது எதனால் இந்த புள்ளி? இது வந்து அமெரிக்காவினுடைய எந்நாளும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்தில் ஈரான் ஒரு வலுவான சக்தியாக ஆயிடக்கூடாதுங்கிறது அமெரிக்காவுக்கு எப்போதும் இருக்கிற பயம். அப்போ அதுதான் ரீசன் அப்படின்னா, அப்போ நான் என் கேள்வி இது வைக்கிறேன். இந்த பீஸே அமெரிக்கா தான் விரும்புச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பீஸை கொண்டு வராமல் வாரிலே போய் இருந்திருக்கலாம்ல. அப்போ தான் அவனை இன்னும் பலவீனப்படுத்தி அவனை ஒன்றும் ஆக்க முடியும். இதை ஏன் வந்து அவங்க பலம் பெறுவதற்கான அக்ரிமெண்ட்லாம் ஏன் அமெரிக்கா இனிஷியேட் பண்ணணும்னு கேட்குறேன். அமெரிக்காவுக்கு அந்த அவகாசம் தேவைப்படுது.
ஓகே. அமெரிக்கா தன்னுடைய ஸ்டாக் பைலில் அவங்க ஏவுகணையை வந்து 100-150ங்கிற அளவில் தான் ஒன்று உற்பத்தி பண்ண முடியும். அது ரொம்ப சென்சிட்டிவானது. ரொம்ப எல்லாரையும் வச்செல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது, சட்டிப்பானை செய்கிற மாதிரி செய்ய முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய லேட்டஸ்ட் விமானம் இருக்குல்ல, F-35, அந்த F-35 விமானத்துக்கு இப்போ சப்ளை பண்ண போகிற 35 விமானங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெடார் சிஸ்டம் அதில் ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தம்பிள்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட்டாக வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த வெயிட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு வேண்டிய அந்த கனிமங்கள், அரிய வகை கனிமங்கள் இருக்குல்ல, சப்ளை ஃபுல்லாக சைனாவில் இருக்குது. ஓகே. அந்த விமானங்களை செய்கிறதுக்கான ரேர் எர்த் எல்லாமே சைனாவோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன விமானத்துக்கான ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸை அவங்களால உற்பத்தி பண்ண முடியல. இப்போ கொடுக்குற சப்ளையே அது இல்லாமல், நான் அதை விஷுவலே பார்த்தேன், அந்த வெயிட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க முன்னாடி இருக்கிற ரேடாரில். இப்போ ரேடார் இல்லாமல் சும்மா ஜென்ரல் இதை வச்சு தான் அது பயணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸுக்கு மட்டும்தான் அந்த விமானம் பயன்படும். இதே மாதிரியான ரேர் எர்த்து தான் அவங்களோட ஏவுகணைகளுக்கு தேவை. ஒரு டமஹாக் ஏவுகணையில் 25 கோடி 30 கோடி ஆகும். அது பாதி 10 வருஷம் 15 வருஷம் உற்பத்தி பண்ண ஏவுகணைகளில் பாதி அவங்க தீர்த்திட்டாங்க. இப்போ மேற்கொண்டு இந்த இடத்துல அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தினா, ஏற்கனவே பயன்படுத்தின ஏவுகணைகளால் கூட ஈரானினுடைய ஏவுகணை அந்த ஸ்ட்ரென்த்தை காலி பண்ண முடியல. அவங்க ரொம்ப சீக்கிரமே அந்த ப்ரொடக்ஷன் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கானது ரெடியாக இருக்காங்க. அமெரிக்கா அவன் $10,000 செய்கிற ஒரு இதை காலி பண்ணுறதுக்கு இவங்க $30 கோடி செலவு பண்ண வேண்டியிருக்கு. $10,000 இவங்க இவ்வளவு செலவு பண்ண, ஈரான் $10,000 கோடி $10,000 ஒரு இதை ஏவுகணை, இவங்க அதை எதிர்கொள்கிறதுக்கு 30-40 கோடி செலவிட வேண்டியிருக்கு. வளைகுடா பகுதிகளில் பிற நாடுகள் தங்களோட ஆதரவை வந்து விளைக்கிறாங்க. இவர் சவுதி கொஞ்சம் இது பண்ணுறாங்க, இனிமேல் அமெரிக்கா இங்கே வேணான்றாங்க, அவன் பெட்ரோல் ப்ரைஸை குறைக்கிறான். இதை விட இன்னொரு ஆச்சரியம், கத்தார் வந்து ஒரு இன்டைரக்ட் டீல் ஒன்று பண்ணியிருக்காங்க ஈரானோட. எப்பா, நீ எதுவும் அட்டாக் எல்லாம் பண்ணாத, நீ ஃபோன் பண்ணி சொல்லு, நான் நீ எந்த தொழிற்சாலையை சொல்றியோ ப்ரொடக்ஷனை நான் நிறுத்திடுறேன், ஓகே, நீ அட்டாக் நடந்த மாதிரி காட்டிக்க, ஓகே, தேவையில்லாமல் என் மேலே குண்டு போடாதுன்னு 2 பேரும் அக்ரிமெண்ட்டே போடுறான். இவங்க ஈரானோட அனுசரித்து போய் தொலைலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவின் மீதான நம்பகத்தன்மை ரொம்ப மோசமாக இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றுறதுல காட்டுற முனைப்பு வளைகுடா நாடுகளை காப்பாற்றலை. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் இவங்களோட சப்ளை லைன் ஃபுல்லாக போயாகணும். அது அவர்களினுடைய வருமானத்தை வந்து பாதிக்குது. சில அட்டாக் நடந்த ஃபேக்ட்ரிஸில் உற்பத்தியை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஆகுங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் அமெரிக்கா எங்கேருந்தோ அனுப்புகிற ஒரு குண்டு இவங்களோட அடிமடியில் கை வைக்குது. இதனால் அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், இவங்க எல்லாரும் ஈரானுக்கு வந்து அனுசரித்து போகிறாங்க, ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணுதுங்கும் போது அவங்க ஈரானை காலி செய்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க வகுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்படுது. ஓகே, இவ்வளவு நஷ்டம் இல்லாமல் ஈரானை தாக்குறதுக்கான ஏதோ ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த அவகாசத்தை வாங்குறதுக்கு தான் அமெரிக்கா டைம் எடுக்குது. மற்றபடி ஓகே சார், ஓகே, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா, வளைகுடால ஈரானோட கை உயர்றது அப்படிங்கிறது யாருக்கு பிரச்சனை? அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது, இஸ்ரேலுக்கு தான் பெரிய பிரச்சனை. இல்லை, அமெரிக்காவுக்கும் தான். இல்லை, அது அமெரிக்கா, ஏன்னா இடையில தான் அமெரிக்கா தான் வந்து இந்த பீஸ் நோக்கி நகர்ந்தாங்க. அப்போ வந்து இஸ்ரேல் தான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பீஸ் நோக்கி நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு லெபனான் மீது கை வச்சு அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அமெரிக்கா தான் ஒரு பீஸ் நோக்கி நகரணும்னு விருப்பப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நவம்பரில் அங்கே எலெக்ஷன் வரப்போகுது, அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து இஸ்ரேல் கொஞ்சம் அமைதியாக இதை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திரும்பவும் அமெரிக்கா மறுபடியும் இந்த இடத்துல உள்ள வர்றது காரணம் முழுக்க அமெரிக்காவுடைய பர்சனல் பொலிட்டிக்கல் ரீசனா அல்லது இஸ்ரேலோட தூண்டுதலின் அடிப்படையில் தான் மறுபடியும் அமெரிக்கா உள்ள வராங்க? இல்லை, இஸ்ரேலோட சார் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மேலே அவங்களுக்கு ஒருவேளை கோவம் இருந்துச்சுன்னா இஸ்ரேல் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கலாம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒருபோதும் இஸ்ரேல் மீது அவங்க திட்டுவாங்களே தவிர, நீங்கள் யூஸ் பண்ணுறதுல 3/2 பங்கு என்னோட அமெரிக்கர்களோட வரிப்பணத்தில் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி ஜேடி வான்ஸ் பேசினார். அவர் ஒரு யூதர் தான், அவர் பேசுகிறார், ஜேடி வான்ஸ் பேசுகிறார். ஆனால் இஸ்ரேல் மீது எந்த பொருளாதார நடவடிக்கையோ அதை நிறுத்துறதுக்கான ஒன்றும் பண்ணலை. அக்ரிமெண்ட்டில் லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு இருக்குது. அதை மீறி தாக்குதல் நடத்தும் போது அவர்களுக்கு வார்த்தைக்கு மேலே, அதாவது ஒரு கண்டனத்திற்கு மேலே அவங்களுக்கு நெருக்கடியே கொடுக்கல. வேற ஈரானில் அவங்களோட தலைவரே கொள்கிற அமெரிக்கா, அவங்களோட உச்ச தலைவரை கொள்கிற அமெரிக்காவால் இஸ்ரேல் மீது ஒரு குறைந்தபட்ச பொருளாதார தடையை கூட கொண்டு வர முடியல. அதர்வைஸ் நான் உங்களோட நிறுத்துறேன்னு கூட சொல்ல வரல. ஸோ தட் என்ன பிரச்சனைனா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை, அது ஒரு பார்ட்னர் மாதிரி. அமெரிக்காவோட அமெரிக்கா இதுன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபுங்கிற மாதிரி. பிரச்சனை என்னன்னா, ஒரு பார்ட்னர் வந்து குடியரசுக் கட்சியாகவும் ஒரு பார்ட்னர் வந்து இஸ்ரேலாகவும் இருக்குது. இந்த பார்ட்னருக்கு தேவைப்படுறது இந்த பார்ட்னருக்கு எதிராக இருக்குது, இந்த பார்ட்னருக்கு தேவைப்படுறது அந்த பார்ட்னருக்கு எதிராக இருக்குது. இந்த பெண்டுலம் சிச்சுவேஷன் தான் அவருக்கு ட்ரம்ப்புக்கு பிரச்சனையை தவிர, மற்றபடி இஸ்ரேலோடு அவங்க சண்டையிடுறதுங்கிறது அவங்க கனவுலே நினைக்காதது.
பிரச்சனை 2 தரப்பினுடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்றோட ஒன்று முரண்படுது. அடுத்ததாக அவர்கள் என்னமாவது பண்ணி இந்த பரப்பு ஈரான் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுங்கிறது உலகத்தின் கண்ட்ரோலை இன்னும் கூடுதலாக சீனாவிடம் ஒப்படைப்பது மாதிரி ஆகிடும்னு அவங்க பயப்படுறாங்க. சைனாவோட இவங்க அக்ரிமெண்ட் போட்டு வளைகுடாவுடைய அந்த முற்று முழுதான அதிகாரம் ஈரான் வந்து இங்கே வலுப்பெறும் போது சீனா வசம் போயிடும். அமெரிக்காவினுடைய பிடி இஸ்ரேல் வலுவாக இருக்கிற வரைக்கும் தான் வளைகுடா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். வளைகுடா நம்மளை விட்டு போகுதுங்கிறது வெறுமனே இது மட்டும் இல்லை, அங்கே டேட்டா சென்டர்ஸ் இருக்குது, அங்கே உலகத்தோட பெரும் வளமான பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து பெட்ரோலை கொண்டு வந்து இந்தியாவில் விற்கிறதுனா டிரான்ஸ்போர்ட்டே கிட்டத்தட்ட அதில் பாதி விலை வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ 3 நாளில் கொண்டு வந்து பெட்ரோலை விற்றுற முடியும். அங்கேருந்து 20 நாள் 30 நாள் அவன் அமெரிக்காலேருந்து நீங்கள் கொண்டு வர்றதுக்கு. வெனிசுவேலா ஆயில் அவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவுக்கு வளைகுடா கட்டுப்பாடே இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு வெனிசுவேலா ஆயில் இருக்குது. ஆனால் வெனிசுவேலா ஆயில் வந்து கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்லி, அதில் கந்தகத்தோட பர்சன்டேஜ் அதிகம், அதனால் அதை ரிஃபைன் பண்ணுறதும் காஸ்ட்லி. அப்படி இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு வர்த்தகமாகவும் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களில் அவங்களுக்கு இந்த வளைகுடா பகுதிகளுடைய மேலாதிக்கம் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. எப்பாடுபட்டாவது சீனா ரஷ்யாவை இந்த இடத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையாக இருக்குது. இன்ஃபேக்ட் உக்ரைன் வாரை அமெரிக்கா இன்னமும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உக்ரைன் வார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யாவால் ஈரானுக்கு இன்னும் கணிசமாக உதவ முடியும். அவங்களோட வான் பரப்பு கட்டுப்பாடை முழுக்க அவங்க எடுத்துக்க முடியும். நவீன விமானங்கள் இப்போ கூட விமானங்கள் வாங்குறதுக்கு ஈரானும் ரஷ்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் குறைஞ்சபட்சம் அந்த சண்டை நடக்கும்போது இதை தள்ளி போடலாம். ஈரான் வந்து ஒரு ஃபுல் பவராக இங்கே எமர்ஜ் ஆகிறத, முழுமையான அதிகாரத்தோடு இங்கே எமர்ஜ் ஆகிறத தள்ளி போடலான் இருக்குது. ஸ்டில் அமெரிக்காவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல அவங்க தடுமாறுறாங்கிறத. ஓகே, அதை புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ இந்த வார் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் எக்கனாமிக் ரீதியாக பெரிய நெருக்கடி இருக்குது. ரெண்டாவது வந்து அங்கே உள்நாட்டிலே கூட ட்ரம்ப்புக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து ஆதரவாக இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்ற அளவில் ட்ரம்ப்புக்கு எதிராக அங்கேயே குரல்லாம் வந்து எழுதுதை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் இதை வந்து ஒரு பீஸ் நோக்கி போகிறதா அங்கே இருக்க மக்கள் விரும்பினாங்க, அமெரிக்கா மக்கள் விரும்பினாங்க. இப்போ இது அடுத்த கட்டமாக மறுபடியும் ஒரு சின்ன அடுத்த வாரம் நோக்கி நகருது அப்படின்னா அப்போ உள்ளுக்குள்ள ட்ரம்ப்புக்கு நிறைய எதிர்கடி இருக்குல்ல. அந்த நெருக்கடி அந்த விஷயத்தை அவர் எப்படி எதிர்கொள்வார்? இல்லை, ட்ரம்ப்புக்கு அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவருக்கு இதுக்கு மேலே டென்யூர் கிடையாது. அவர் வந்து ஒரு ட்ரேடர். இப்போவே அவர் ஆயிரக்கணக்கான ட்ரேடிங்கில் ஒரு நிறைய லாபம் பார்க்குறாரு. இந்த போர்னால எதெல்லாம் ஏறி இறங்குமோ அதில் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு தடாலடியான ஒரு அறிவிப்பை கொடுப்பாரு, திங்கக்கிழமை மார்க்கெட் அடிபடும், வியாழக்கிழமை அதுக்கு நேர் எதிரான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, மாறி ஏறி இறங்கி. இது மாதிரி ஷார்ட் செல்லிங்கில் ஏதாவது பார்க்குறாங்களாங்கிறது தெரியணும். நான் அந்த மாதிரி எதுவும் படிக்கலை. அடுத்ததாக அவரோட கேரக்டரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆரம்பித்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வாட்டரு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பெருசாக ஒரு அறிவிப்பை கொடுத்து மார்க்கெட்டில் ஒரு ஷேக்கை உருவாக்கி பணம் பார்க்குறது அல்லது தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுன்னு அவருக்கு ஒரு வரலாறு உண்டு. சேம் கேரக்டர் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவர் இது முழுக்க வெறுமனே ஸ்ட்ராட்டஜிக்கலாக அமெரிக்காவோட நலன் மட்டும் அவர் பண்ணலை. அவர் தன்னோட பொருளாதார நலன், தன்னோட பேருன்றதை பார்க்குறாரு. அடுத்து அவர் டென்யூர் வர தேவையில்லை. இப்போ மோடி வந்து அடுத்த டென்யூரை பற்றி கவலைப்படலாம், இவருக்கு அடுத்ததாக இவர் வர முடியாது. அப்படி இருக்குங்கும்போது தன்னோட ஈகோவுக்கு கொஞ்சம் கூடுதல் வெயிட்டேஜ் அவரால் கொடுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒரு கரெக்டான வழியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. 2 தரப்பையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இஸ்ரேலோட லாபி அண்ட் தன்னுடைய கட்சி, அந்த உள்நாட்டு ப்ரெஷர், இது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான அவகாசத்தை எடுக்கிறாங்க. இப்போ அந்த லேசர் பீமை வச்சு கப்பல்கள்லேருந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப மலிவான விலையிலன்னு வருது. ஸ்டில் அது ஆத்தென்டிக் நியூஸாக இல்லை. பட் அந்த ஆராய்ச்சி இருக்குது. ஒரு லேசர் பீம் வழியாக நீங்கள் இப்போ 30 கோடி 40 கோடி ஏவுகணையை விட்டு ஒரு ட்ரோனை எதிர்கொள்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லேசர் பீமை வச்சு அந்த ட்ரோனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலில் பொறுத்திருக்கதா பார்த்தேன். இன்னும் உறுதியான செய்தி எதுவும் பார்க்கல. அவங்க இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏவுகணை செலவு இல்லாமல் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த போரை நடத்துவாங்க. ஓகே, அவங்க அந்த அவகாசம் கேட்குறாங்க. பல சமயங்களில் சொன்னீங்கன்னா பேச்சுவார்த்தைங்கிறது போருக்கு தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு அவகாசம், ராஜதந்திர நடவடிக்கை தான் அதுவும். ஓகே, வெளியில் நம்ம போகும்போது சாதாரண நபர்களோட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா, இது வந்து வார அவ்வளோ செட்டப்பாக தாங்க இருக்குது, பர்பஸாக பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த எரிபொருளோட விலையை வந்து உயர்த்தினா வந்து அது பெரிய மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறனால வார காரணமாக காமிச்சு உலக நாடுகள் எல்லாருமே வந்து தங்களோட மக்களை ஏமாத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து இதில் சிலிண்டர்லேருந்து எல்லாத்தையோட விலையும் உயர்த்துறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் என்னென்னா, எல்லாரையும் ஈவி நோக்கி தள்ளணும்
எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி எல்லாரும் போனோம். எல்லாமே பெட்ரோல் யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டீசல் யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதை கட் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த மார்க்கெட் ஆரம்பிச்சாச்சு, ஆனால் பெரும்பாலும் மக்கள் வந்து அதை நோக்கி வர மாட்டாங்க, இன்னும் தயக்கத்தில் இருக்காங்க. அப்போ இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதை பக்கம் தள்ளணும் அப்படின்ற ஒரு மோட்டோ இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஈவி மேலே அந்த அந்த கண்ணோட்டத்தில் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஒருவேளை ஈவியை நோக்கி மக்களை தள்ளுறதுனா சீனாவுக்கு வந்து தங்கத்தட்டில் வாய்ப்பு எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த லித்தியம் அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, லித்தியமோட உற்பத்தியில பெருமளவு கட்டுப்படுத்துறது சீனா தான். அதனுடைய தொழில்நுட்பத்தில் கட்டுப்படுத்துறது சீனா தான். சான் பிரான்சிஸ்கோ நகரத்தை விட பெரிய ஒரு நகரத்தை உருவாக்கி அதில் BYD எலக்ட்ரிக் கார்ஸை வந்து உற்பத்தி பண்ண போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஈவியை நோக்கி நகர்ந்தீங்கன்னா அதில் வீழ்த்த முடியாத ராஜா யாருன்னா சீனா தான். அப்போ அதை நோக்கி அமெரிக்கா தள்ள வாய்ப்பு. அடுத்ததா பெட்ரோல் விலையை ஏத்துறதுன்னா அது ஒரு சில முதலாளிகளுக்கு லாபம் தரலாம். பட் அது சைமல்டேனியஸா அது என்ன பண்ணுன்னா அமெரிக்காவினுடைய ஏனைய வர்த்தகத்தை அது பாதிக்கும். அமெரிக்கா தொடர்புடைய நீங்கள் எனி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்க, இன்டர்நேஷனல் ட்ரேடிங், அதில் ஏதோ ஒரு வகையான பெனிஃபிட் அமெரிக்காவுக்கு போகும். அது ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாமே. அப்படி இருக்கும்போது இவங்க பெட்ரோல் விலையில் மட்டும் லாபம் பார்த்துட்டு மீதி எல்லாத்துலேயும் நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி ஆகும். பெட்ரோல் விலை ஏறும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தோட விலையும் ஏறுது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் விற்க மாட்டேங்குது, சமையல் எண்ணெய் 1 லிட்டர் பாக்கெட் விற்க மாட்டேங்குதுன்னு கம்பெனிகள் வந்து 200 ml பாக்கெட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அவ்வளவு காசு இல்லைன்னு சொல்லி. ஏனைய வியாபாரம் வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் சரியறதுலேருந்து அப்புறம் எலக்ட்ரானிக் கூட்ஸோட விலை ஏறுறதுலேருந்து இதனுடைய எதிர்மறை தாக்கம் வந்து பெட்ரோல் விலையிலிருந்து கிடைக்கிற லாபத்தை விட அதிகம், அந்த நஷ்டம் அதிகம். அதனால இது இருக்கிறதுக்கு இந்த காரணங்கள் அவ்வளோ வெயிட்டானதான் எனக்கு தெரியல. மேபி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஒரு வேளை இப்போ ட்ரம்ப்போட இன்ட்ரெஸ்ட் முழுக்க ஆயில் ப்ரைஸு, அவரோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற அவர் விளையாடுறதுக்கு ஷார்ட் செல்லிங்க்கு தேவைப்படுவது அப்படின்னு நம்ம கருதணும்னா மேபி இது உண்மையாக இருக்கலாம். மற்றபடி எலக்ட்ரிக் கார்ஸ் தான் காரணமாக இருக்குங்கிறத நான் நம்பலை. ஏன்னா அது காரணம் சொன்ன மாதிரி இதுவும் கூட அவ்வளவு கன்வின்சிங்கான காரணம் இல்லை. வெறும் பெட்ரோலிய பொருள்லேருந்து மட்டும் லாபம் பார்க்கறதுக்கு ஒரு தற்காலிக காரணங்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி வந்து அமெரிக்காவோட டைப் குறைச்சிக்கிறது, அவங்களோட உறவை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது அப்படின்ற முடிவுக்கு போயிட்டு $11 விலையை குறைச்ச பிறகு தான் அந்த சண்டை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான தற்காலிக காரணங்கள் யாராவது ஒருத்தரை தட்டி வைக்கிறதுக்குங்கிற மாதிரி இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அது என்ன காரணம்னு இன்னுமே வரலாம். பட் நடக்கிறது இதுதான். இதனுடைய விளைவு பெட்ரோல் விலை ஏறுது, மற்ற ஸ்டாக் மார்க்கெட் அதோட குறையுது, உலக அளவில் வர்த்தகம் பாதிக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பட்னிச்சாவை நோக்கி மக்களை தள்ளுவதற்கான எல்லா தகுதிகளோடும் இந்த போர் இருக்குது, குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில். அப்படி தான் நம்ம எடுக்கணும். ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறத நம்ம இதை பல வகையில் அதை பார்த்துருக்கோம். திரும்ப அதை நோக்கி தான் அது நகருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிடுறீங்க. அடுத்த கட்டமாக இந்த விஷயம் எதை நோக்கி நகரப்போகுது, எப்படி வந்து உலக நாடுகள் இதை கையாள போகிறாங்க, அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, நீங்கள் சொல்லுமா ஈரானுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற நாடுகள் இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.